சென்னை சமிர்தா, படிக்கும் போதே சம்பாதிக்கலாம். சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் நோக்கியா. நம்ம எல்லாரும் எக்ஸைட் பண்ணிட்டு இருந்த தக் லைஃப் திரைப்படம் இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவி எப்படி இருக்கு அப்படின்றத ஆடியன்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருந்தது. The film looks like a very big documentary film. வேற லெவல் பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரெண்டு பேரோட காம்போ ஒர்க் ஆகல. ரொம்ப சூப்பரா இருக்கு ஃபிலிம். எப்பவுமே வந்து அது புரியாத புதிர் மாதிரி இருக்கும், பட் இது நல்லா இருந்துச்சு. படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. அவர்கள் கமல்லாம் ரெண்டு பேருமே ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணிருக்காங்க. ஒன் டைம் வாட்சபிளா இருக்கு படம். ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லனாலும் பட் மேட்ச் பண்ணிருக்காங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து அதெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். படம் வந்து கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. இப்போ பழைய கதை தான், ஆனா கமல் முகா ஒரு வாட்டி பார்க்கலாம். வேற லெவல், செம்மையா இருந்துச்சு, வைபா இருந்துச்சு தியேட்டரு. பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள் தான். நாயகன் லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் அந்த லெவல்ல இல்லனாலுமே அட்லீஸ்ட் சம்வாட் அந்த லெவல்ல வந்துருச்சு. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். சினி லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அந்த ஆக்ஷன் போர்ஷன்லாம் வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. கமல் படமான்னு கேட்டா கமல் படம் இல்ல, எஸ்டிஆர் படம் கேட்டா எஸ்டிஆர் படம் இல்ல. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மிக்ஸ்அப் தான். நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்தோம். நிறைய சாங்ஸ் இதுல இருந்துச்சு. முட்டமலை சாங் வரவே இல்ல. மணிரத்னம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், பட் பழைய லெவலுக்கு அந்த பிக்கப் இல்ல அவர்கிட்ட. படம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. மணிரத்னம் இப்படி எடுத்தாரு நான் நம்ப முடியல. Manirathnam failed this time, but Manirathnam the greatest director. பொன்னியின் செல்வன் இன்னும் 1000 வருஷம் யாரும் எடுக்க முடியாது. படம் ரொம்ப நல்லா அருமையா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. மணிரத்னம் சார் நல்லாவே படம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளவு. மூவி ரொம்ப நல்லா இருக்கு. மணிரத்னம் சாருடைய படம்னா சொல்லவே வேணாம். எவ்ரி சீன், அந்த லைட்டிங், அந்த கேமரா எல்லாத்தையும் ரசிப்போம். அதை தாண்டி எஸ்டிஆர் அவர்களும் சரி, கமல் சாரும் வேற லெவல்ல பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க ரெண்டு பேருமே. ஓவரால் மணிரத்னம் மூவி. கமலஹாசனை விட வந்து சிம்பிள் நட்டிப்பு பிரிச்சு எடுத்திருக்காப்புல. படம் வேற லெவலு, மியூசிக் வேற லெவலு, மணிரத்னோட டைரக்ஷன் சூப்பர். எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற, இங்க வந்து பாக்குறது வேற. அவுட் நோட் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி இருக்கு. டாக்டிக்ல நல்லா இருந்துச்சு, ஆனா செகண்ட் ஹாஃப்ல சிம்பு கொஞ்சம் லைட்டா டம்மி பண்ண மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. இது ஆண்டவர் படம் மாதிரி இல்ல, எஸ்டிஆர் படம் மாதிரி இல்ல, ரெண்டுமே இல்ல. பட் ஒரே கேங்ஸ்டர் தான். செகச்சு வந்தவன பார்ட் 2 அந்த மாதிரி தான் சொல்லணும். கமல் சாரோட ஒரு நடிப்பை பார்த்தாலே நிறைய பேர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்து யதார்த்தமா நடிக்கிறாரு, அதுக்கே சிரிக்கிறாங்க. எப்படி இருக்க ஜென்ரேஷனுக்கு ஒன்று கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போயிருந்தா எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கு. எஸ்டிஆருக்கு கொடுத்துருக்க வந்து ரோல் வந்து நல்ல ரோல் தான், பட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அவருக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் அப்படின்றது மட்டும் தான் எங்களுக்கு. எதிர்பார்த்த மாதிரியான மணிரத்னம் காம்பா சாரோட ஒரு படம் தான். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு. நாயகனோட இம்பாக்ட்லாம் எதுவும் இல்லை. இது ஒரு தனி படம், ரொம்ப நல்லா இருக்கு. கமலஹாசன் சார் நடிப்பு அசுரன் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. சிம்பு நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்பேஸ் நல்லா இருக்கு. கமலஹாசன் சாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்டிஆர் சொல்லவே வேண்டாம். அதுல சிம்போட ஆக்டிங் ரொம்ப வேற லெவல்ல இருக்கு. அவருடைய கெட்டப்மே நல்லா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. எஸ்டிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்கும் இந்த படம். உலகம் முழுக்க உள்ள எஸ்டிஆர் உடைய ஃபேன்ஸுக்கு பயங்கரமான ட்ரீட்டா இருக்கும். கமல் சார்லாம் வந்து அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபைட் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல மேல வர எல்லா ஃபைட்டுமே சூப்பரா இருக்கு. எஸ்டிஆர் அண்ட் கமல் சாரோட ஆக்டிங் லெவல் இங்க இருக்கு. எஸ்டிஆரோட வந்து கம்பேக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரை பண்ணாரு, பட் இது அவருக்கு ஒரு பெரிய கம்பேக்கா இருக்கும் இந்த மூவி. எஸ்டிஆருக்கு ஒரு பெரிய ஸ்டார்ட் இது அப்படியே ஒரு லிஃப்ட் பண்ணி போகணும் அப்படின்றது எஸ்டிஆர் ஃபேன்ஸ் ஆன எல்லாரோட சார்பு ஒரு வாழ்த்துக்கள். மணிரத்னம் டைரக்ஷன், அப்புறம் வந்து ஏஆர் ரஹ்மானோட மியூசிக், பிளஸ் வந்து உலகநாயகனோட நடிப்பு, அடுத்த உலகநாயகன் எஸ்டிஆரோட நடிப்புன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்திருந்தோம். எல்லாருமே சேட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்து ஜாலியான படம். கமல் சார் வந்து எல்லாரும் நடிக்க வச்சிருக்காரு, ரொம்ப பெஸ்டா இருக்கு. த்ரிஷா மேம்துமே வந்து இதுல வேற லெவல்ல கொடுத்திருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. த்ரிஷாவும் அவங்க ரோல ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு. த்ரிஷா அபிராமி வந்து வேற லெவல். திரிஷாவும் நல்லா பண்ணிருந்தாங்க, அபிராமியும் நல்லா பண்ணிருந்தாங்க. காம்போ நல்லா இருந்துச்சு, பட் கமல் சாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா. அபிராமி, த்ரிஷா, அப்புறம் வந்து ஐஸ்வர்யா லட்சுமி கொஞ்சம் சீன்ஸ் தான் வராங்க. அவங்களுக்கு ஒரு எமோஷனல் சீன்ஸ் வச்சிருக்காங்க. ஃபீமேல் லீட்ஸ்லாம் வந்து கரெக்டா பண்ணியிருக்காங்க. த்ரிஷா மேமோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நாங்கள் கொஞ்சம் எதிர்பார்த்தோம். ஆனால் அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து அவங்க ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஃபீமேல் லீட் அப்படின்றது வந்து என்னன்னா த்ரிஷா மேடம் தான், அபிராமி மேடம் இருக்காங்க. ஆனால் இது பெரிய லீடா இல்லை அவங்க. ஆனால் படத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டரா வந்து இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கட்டும், அவங்களுக்குள்ள ஒரு ஃபைட் இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லா காமிச்சிருக்காங்க. இது வரைக்கும் முன்னாடி எப்படி த்ரிஷா மேம் ஆக்ட் பண்ணிருக்காங்களோ அதுல இருந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. ரெண்டு பேருமே காம்போ காமிச்சிருக்காங்க, பட் ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகல. காம்போசிஷன் நல்லா தான் இருக்கு, ஒரு ஃபைட் சீன் கூட இருக்கு. பட் வந்து படம் வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து இது என்ன ஜெனர்ல இருக்குன்னு தெரியல. ஒரு கேங்ஸ்டர் படம்ன்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இது ரெண்டு பேருமே வந்து காம்போ இருக்கு, பட் சூப்பரா ஆக்ட் பண்றாங்க ரெண்டு பேருமே. அன்பறிவு மாஸ்டர் பின்னி பெடல் எடுத்திருக்காரு. ஸ்டன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல எடுத்திருக்காங்க. 10 பாட்டு இருக்கு, ஆனா 10 பாட்டு எங்க இருக்கு தேடணும். படத்துல 10 பாட்டுமே இல்ல அப்படிதான் சொல்லணும். லைட்டா பிட்டா போட்டுருக்காங்க. மியூசிக் வந்து ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. ரவி கேச்சனோட
ஒளிப்பதிவு ரொம்ப அழகா இருக்கு. சாங்ஸ் எல்லாம் ஃபுல்லா எங்கேஜிங்கா போகுது. நீங்க எந்த பாட்டா இருந்தாலும் கதைக்குள்ளேயே தான் வருமே தவிர்த்து தனியா வராது. சாங் சிம்பிளா இருந்தது. நான் படத்துல அதான் பெஸ்ட் சாங் நினைக்கிறேன். படத்துல லாஸ்ட் சாங் இருக்கு இல்லையா, லாஸ்ட் சாங் எதுக்கு எடுக்கிறீங்கன்னு கேக்குறேன். மியூசிக் தான் பிளஸ். பால்டப்போட ரேப் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஏஆர் ரஹ்மான் சார் ஒரு பெரிய லெஜெண்ட். பட் இந்த படத்துல என்னவோ கை கொடுக்கல. பிஜிஎம் ரொம்ப வீக்கா இருக்கு. ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே ரொம்ப வீக்கா இருக்கு. இப்ப இருக்கிற காலத்துல இருக்க 2K கிட்ஸ்க்குலாம் வந்து இந்த படம் பிடிக்காது கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் எடுத்த ஸ்லோனஸ் வந்து படத்தை கொஞ்சம் ரொம்ப டிராபேக் ஆக வந்துச்சு. இந்த மியூசிக் மட்டும் ஃபீல் பண்ண முடியல பெருசா. அந்த மாதிரி சாங் பிளேஸ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் ஃபேன்ஸுக்கு அது கொஞ்சம் கரெக்டான பிளேஸ்ல இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூஸ்பம்ஸ் மொமெண்டா இருந்திருக்கும். பாட்டு எதிர்பார்த்து தான் வந்தோம், அந்த பாட்டு போடவே இல்லை. செகண்ட் ஹாஃப் வந்து இதான் நடக்க போது நமக்கு தெரிஞ்சு போச்சு. மியூசிக் சூப்பரா இருக்கு. ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக். வீக்கெண்டுக்கு ஒரு படம் வந்து பார்க்கணும்னா அந்த படம் பார்க்கலாம். தக்லைஃப் ஆவரேஜா ஏதோ ஓகே அந்த மாதிரி இது. செகண்ட் ஹாஃப்ல சுத்தமா ஒர்க் அவுட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து உங்க ஸ்டோரி ஃபிளாஷ்பேக் எல்லாமே இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவெஞ்ச் மாதிரி தான். செகண்ட் ஹாஃப்ல லாஜிக்கே இருக்காது. பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு. பாசிட்டிவ் கேரக்டரா நெகட்டிவ் கேரக்டர்னு சொல்ல முடியாது த்ரிஷா மேம். அந்த மாதிரி 10க்கு ஒரு 4 கொடுக்கலாம். 27,000 மாணவர்களுக்கு மேல் வேலை வாய்ப்பு அளித்த ஒரே கல்வி நிறுவனம் சென்னை சமர்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஏவியேஷன் காலேஜ்.